ஹலோ மை டியர்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டு செல்லக்குட்டியோட பேர் வைக்க ஃபங்க்ஷனை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த பேர் வைக்க ஃபங்க்ஷன் வந்துட்டு முருகன் கோயிலில் வச்சோங்க. இதே கோயிலில் தான் எங்களுக்கு கல்யாணமும் ஆச்சு. ஸோ இந்த கோயில் ரொம்பவே ஸ்பெஷல். ஃபஸ்ட்டு கோயிலுக்கு போனோன்னே எல்லாத்தோட பேருக்கும் அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டோங்க. அதுக்கப்புறம் பேர் வைக்கிற ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பூசாரி ஒரு தட்டில் அரிசி எடுத்துகிட்டு வந்துட்டு பையனோட கைப்பிடிச்சு ஊ எழுத சொன்னாருங்க. நாங்கள் 3 பேருமே சேர்ந்து ஊ எழுதினோம். அதுக்கப்புறம் பையனோட பேரும் நட்சத்திரத்தையும் வந்துட்டு அரிசியில் எழுத சொன்னாங்கங்க. நாங்கள் இன்னும் பேரை என்ன வைக்கிறோம் அப்படிங்கிறது யாருக்குமே ரிவீல் பண்ணவே இல்லை. ஸோ நாங்கள் எழுதவே சுற்றி இருக்கவங்க எல்லாம் ரொம்ப ஆர்வமாக என்ன பேருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டு இருந்தாங்க. நாங்களும் இந்த நேம் ரிவீல் ஃபங்க்ஷனில் நேமை வந்துட்டு பலூனில் ரிவீல் பண்ணோம் அப்படி இப்படின்னு இன்ஸ்டாவில் பார்த்து நிறைய ஐடியாஸ் வச்சுருந்தோங்க. பட் எதுவுமே மற்றவங்க கிட்ட கொடுக்கக்கூடாது, நாங்களே தான் அது ஓனாக செய்யணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தோம். ஒன்ஸ் நாங்கள் அரிசியில் பேர் எழுதினோன்னே ஐயர் வந்துட்டு குழந்தை காதில் சொல்ல சொன்னாங்க. நாங்களும் சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் வந்துட்டு தேன் வந்துட்டு வைக்க சொன்னாங்கங்க. எனக்கு தேன் வைக்கிறதுல பெருசாக இஷ்டம் கிடையாது. பிகாஸ் 6 மாதம் ஆகிற வரைக்கும் தேன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி டாக்டர் சொன்னாங்க. அதனால் தேனுக்கு பதிலாக தாய்ப்பால் வச்சுருந்தேங்க. ஐயர் வந்துட்டு தங்க மோதிரத்தில் பாலில் நனைச்சி 3 தடவை தம்பி வாயில் வைக்க சொன்னாங்க. நாங்களும் அதே மாதிரி செஞ்சோங்க. என் ஹஸ்பண்டுக்கு கிரிக்கெட்னா ரொம்ப பிடிக்குங்க. ஸோ இந்தியன் ஜெர்சியில் தான் நேம் ரிவீல் பண்ண போகிறோம் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆகிட்டோம். அதே மாதிரி இந்தியன் ஜெர்சியில் யுகோ பேரை பிரிண்ட் பண்ணி நாங்கள் ரிவீல் பண்ணிட்டோங்க. இந்த ஜெர்சியில் நேம் பிரிண்ட் பண்ணுறதுக்குள்ள நாங்கள் பட்ட பாடு கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. ஒரே ஒரு ஜெர்சியில் யாருமே பிரிண்ட் பண்ணி தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்கங்க. அதுக்கப்புறம் ஒரு ஐடியா பண்ணி நாங்கள் இந்த ஸ்டிக்கரெல்லாம் ஒட்டுவோம் பார்த்தீங்களா, அங்கே போய் அவன் பேர் பிரிண்ட் பண்ணி வாங்கிட்டு வந்து ஒட்டிட்டோங்க. நேம் ரிவீல் பண்ணதுக்கப்புறம் பெரியவங்கலேருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாரும் பேர் வச்சு அந்த ஃபங்க்ஷனை சிறப்பாக முடிச்சு கொடுத்தாங்க.